4 ஸ்பூன் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 4 வரமிளகாய் உடைச்சி போட்டு, ஒரு 1/2 கப்பு வெங்காயம், ஒரு நல்லா உரிச்ச ஒரு 10, 15 நாட்டு பூண்டு போட்டிருக்கேன் நான். போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. அது நல்லா வதங்கி அது நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த மாதிரி வர வரலும் வதக்குங்க. அந்த மாதிரி அது நல்லா வதங்கி வரும் பொழுது நம்ம மிக்சியில் ஏற்கனவே கொரகொரன்னு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கி ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கி கொடுத்து அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் நல்லா கழுவி தண்ணி விட்டுக்குங்க. இது உங்களுக்கு இந்த திட்டமாக எவ்வளோ தண்ணி வேணுமோ, தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும், திக்காக வச்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்குங்க. விட்டுட்டு இப்போ வைக்கிற இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே முருங்கைக்கீரையில் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி போட்டு மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடுங்க. அதை நல்லா சலசலன்னு கொதிக்கும் பொழுது முருங்கைக்கீரை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து முருங்கைக்கீரை சேர்த்தோன்னே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். அதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுங்க. கலந்து கொதித்து வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சுட சாதத்தில் போட்டு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய சத்துக்கள் நிறைந்தது. இப்போது அயன் கம்மியாக இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அயன் மாத்திரையோ, அதாவது இரும்பு சத்து மாத்திரையோ அல்லது சுண்ணாம்பு சத்து மாத்திரைன்ற கால்சியம் மாத்திரையோ நம்ம எடுத்துக்கனா நம்ம உடம்பு அந்த சத்துக்களை உரியணும். அந்த சத்துக்களை உரியறதுக்கு நமக்கு விட்டமின் சி தேவைப்படும். அந்த மாதிரி இப்போது இந்த குழம்பை பொறுத்த வரலும் அதில் சுண்ணாம்பு சத்தும் இருக்குது, இரும்பு சத்தும் இருக்குது, சி விட்டமினும் இருக்குது. இது அத்தனையும் சேர்ந்து ஒரு உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம் உடம்பு அந்த சத்துக்களை கிரகிக்கக்கூடிய தன்மை நம்ம உடம்புக்கு ஏற்படுகிறது. அதனால் இந்த மாதிரி மாத்திரைலாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி உணவுப் பொருட்களையே சேர்த்து நாம் உணவாக சாப்பிடும் பொழுது நம் தேவையான சத்து கிடைக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.